ஒரு வழியா இந்த காலேஜ்ல அட்மிஷனை போட்டாச்சு. இனிமேல் ஹாஸ்டல்ல ஃப்ரெண்டு மட்டும் நல்லா செட் ஆனா போதும். எப்படியாவது கடகட 4 வருஷத்தை முடிச்சிடலாம். ஹாய் ப்ரோ. ஹாய், வாங்க வாங்க. நீங்க இந்த காலேஜுக்கு புதுசா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அட்மிஷன் போட்டிருக்கேன். வாவ், நானும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் சேர்ந்திருக்கேன். சூப்பர் சூப்பர். அப்போ நீங்களும் ஃபர்ஸ்ட் இயர் தான் சொல்லுங்க. ஆமா ப்ரோ, நானும் ஃபர்ஸ்ட் இயர் தான். ஆமா, நீங்க ஹாஸ்டலிஸா இல்ல டே ஸ்காலரா? இல்ல ப்ரோ, என் ஊர் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. நான் ஹாஸ்டல்ல தான் ஜாயின் பண்ண போறேன். அப்போ இனிமேல் நாம வாங்க போங்கன்னே பேச வேணாம், வா போனே பேசிக்கலாம்னு சொல்லுங்க. என்ன சொல்றீங்க ப்ரோ? பின்ன நானும் ஃபர்ஸ்ட் இயரு, நீங்களும் ஃபர்ஸ்ட் இயரு, சேம் டிபார்ட்மெண்ட் வேற, ஒரே கிளாஸா தான் இருப்போம். கண்டிப்பா ஹாஸ்டல்ல தான் நானும் ஜாயின் பண்ண போறேன். அப்ப நாம இனிமேல் 2 பேரும் ஃப்ரெண்டு தானே? ஓகே மச்சான், அப்ப நாம இனிமேல் 2 பேரும் ஃப்ரெண்டு தான். பரவாயில்ல மச்சான், நீ என்ன விட ஸ்பீடா தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர்ஸ். சொல்லுங்க ப்ரோ, என்ன ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த காலேஜ்ல சைன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டல் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் எந்த ஹாஸ்டல்னு சொல்லி அட்மிஷன் போட்டுடலான்னு பார்த்தேன். ஓ, அப்ப நீங்களும் நம்ம ஆளுதானா? பிரதர், நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. வேற ஒண்ணும் இல்ல மச்சான். ஹலோ, நீங்க ரொம்ப நெருங்கிட்டீங்க. பின்ன ஒரே டிபார்ட்மெண்ட் ஹாஸ்டலு, பின்ன நெருங்கிற வேண்டியதானே? அப்ப சரி மச்சான், நீங்க எல்லாம் ஹாஸ்டல் அட்மிஷன் போட்டீங்களா? அப்புறம் உங்களுக்கு ஊர் பக்கமா ரொம்ப தூரமா? எங்களுக்கு தென்காசி பக்கம். ஓ அப்படியா, சரி சரி. நாங்க குற்றாலத்துக்குலாம் வந்ததே இல்லப்பா. குற்றாலம்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இனிமேல் உங்க ஊருக்கு வந்தா குற்றாலத்துக்குலாம் கூட்டிட்டு போவலடா. உனக்கு இல்லாத குற்றாலமா மச்சான்? கண்டிப்பா கூட்டு போறேன். பசங்க தான் கெத்து இல்ல. பார்த்த 5 நிமிஷத்துலயே கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஷிப்ப. பொண்ணுங்க மாதிரியா வளவெல்லா கொல கொலன்னு இழுத்துக்கிட்டு நம்மள ரொம்ப ஷார்ப் மச்சான். மச்சான், 3 பேருக்கு ஒரே ரூமா கிடைக்கிற மாதிரி பாத்துக்கலாம். ஓகே மச்சான், 2 பெட் இருந்தாலும் இன்னொரு காட்டை சேர்த்து தூக்கி போட்டு 3 பேரும் ஒரே ரூம்ல செட்டில் ஆயிடலாம். மச்சான், வெள்ளச்சோக்கா, உங்க பேர் என்ன? என் பேரு அஜித். என் பேர் விஜய். என் பேர் சூர்யா. பரவாயில்ல, ஒரு சினி பட்டாளமே ஒன்னா சேர்ந்துருக்கு போல. பேர் அப்படி வச்சுட்டாங்க, நாம என்ன பண்றது? இந்த பையனை பார்த்தா நம்ம கிளாஸ்ல ஒன்னா படிச்ச சூர்யா பேமர்ல இருக்கான். ஏலே சூர்யா, ஏலே சூர்யா. ஏய் மச்சான், உன்னை யாரோ கிட்ட வார்த்தை சொல்லி கூப்பிடுற. ஏப்ல நெட்டவெள்ளி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏலே சூர்யா, நீ இந்த காலேஜ்ல என்ன பண்ணிட்டு இருக்க? இலே அப்படின்னு கூப்பிடுறது எங்க ஊர் பழக்கம் தான். அது ஒண்ணு கெட்ட வார்த்தை இல்ல. அது இல்லாம இது என் ஸ்கூல்ல ஒன்னா படிச்ச பொண்ணு. இதே ஹாஸ்டலுக்கு வந்திருக்கா, என்னன்னு விசாரிச்சுட்டு வர்றேன். விசாரி. இப்படி நெட்டவெள்ளி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏலே, பிள்ளைகள் என்ன பல்ல உடைச்சிட்டு பாத்துக்க. ஒழுங்கா நெட்டவெளின்னு சொல்லு. சரியாத்தா. ஏன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க எதுவும் கக்கூஸ் கழுத வேலையில சேர்ந்திருக்கியோ? ஆமாலே, நான் கக்கூஸ் கழுதல் வேலையில சேர்ந்திருக்கேன். நீ வந்து சாணியில வேலையில சேர்ந்திருக்கியோ? சரிட்டி, குவாச்சிக்காத. ஆமா, இந்த காலேஜுக்கு எதுக்கு வந்த? நீ எந்த மாடை மேய்க்க வந்தியோ அதே மாடை தான் நானும் மேய்க்க வந்தேன். ஸ்கூல்ல தான் உன் தொல்லை தாங்க முடியலன்னு பார்த்தா காலேஜ்லயே ஒரே காலேஜ்ல வந்து தொலைஞ்சிட்டியா? இவன் தெரிஞ்சவே தான், நம்ம ஊருக்காரன். ஏன் நம்ம கிளாஸ் சூர்யா போயிருக்கல, அவனும் இந்த காலேஜ்ல அட்மிஷன் போட்டிருக்கானாண்டி. ஆமா, அந்த நெட்டகோக்கு பேதான். ஏன்டி நெட்டவெள்ளி, நீ தான் நெட்டகோக்கு மாதிரி இருந்துட்டு இருக்க. என்ன பார்த்து நெட்டகோக்குன்னா சொல்லிட்டு தெரியுதா? இல்ல, நம்ம கிளாஸ்ல தான் 2 சூர்யா இருக்காங்கல்ல. ஒருத்தன் கட்டையா இருக்கா, நீ நெட்டையா இருக்க. பின்ன எப்படி சொல்றது? அதான் நெட்டகன்னு சொல்லிட்டு இருக்கு. என்ன மச்சான், அது உன் கேர்ள் ஃப்ரெண்டா? என்னலே அதுக்கு முன்னாடி அந்த பையலோட சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்ட? இல்ல, எல்லாம் என் ஃப்ரெண்டு தான். பிள்ளைகள் என்ன பல்ல உடைச்சிரும் பாத்துக்க. ஒழுங்கா தாயின் மரியாதையை பேச பாத்துக்க. எப்பா, சரியான வாயாடி பொண்ணு. என் கிளாஸ் தான். அவளும் இதே காலேஜ் தான் வந்து சேர வந்திருக்கா போல. இவ இங்க வருவான்னு தெரிஞ்சா நான் வேற எங்கேயாவது ஓடி இருப்பேன். வாயின்னா வாயி இங்க ஆரம்பிச்சான்னா தென்காசியில ஆரம்பிச்ச வாய கன்னியாகுமரியில போய் தான் முடிப்பா. வளவளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பான்னா பாரு மச்சான். சரி. ஆமா, ஏதோ அந்த பொண்ணு உன்கிட்ட கேட்க வந்துச்சு, நீ விரட்டி விட்டுட்ட. பிரியா, உண்மையிலே இந்த பையன் நம்ம கூட படிச்ச சூர்யா தாண்டி. நான் கூட நெட்டவெள்ளி போய் சொல்றேன்னு நினைச்சேன். இதோ வர்றேன்டி. ஏ பூமாரி, நீ இங்க என்ன பண்ற? சூர்யா, நான் இந்த காலேஜ்ல தான் அட்மிஷன் போட்டிருக்கேன்டா. ஓ அப்படியா? நான் மட்டும் இல்ல, நெட்டவெளி, பிரியா 3 பேரும் ஒரே கிளாஸ்ல தான் அட்மிஷன் போட்டிருக்கோம், தெரியுமா? என்ன மச்சான், நாங்க மட்டும் தான் ஃப்ரெண்டுன்னு பார்த்தேன். ஆரம்பத்திலே உங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் போல. அந்த நெட்டவெள்ளி பொண்ணு தான் வளவளன்னு வாய் பேசுவா. ஆனா இந்த பிரியா பூமாரி 2 பொண்ணுங்களும் ரொம்ப அமைதியான பொண்ணுங்க, ரொம்ப நல்லா படிக்குங்க, தெரியுமா? ஓ அப்படியா? என்ன பிரியா, நீ இங்கதான் அட்மிஷன் போட்டிருக்கிய? ஆமா சூர்யா. நம்ம கிளாஸ் பையன் தானடி, ஏன்டி பயந்து பயந்து பேசிட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி, எனக்கு இவனை பார்த்தா என்ன பயம்?
பக்கத்துல வேற பயில்வலா நிக்கானுவலா அதான் யோசிச்சேன். இல்ல பேசாம சூர்யாட்டே கேப்போமா? அவனும் நம்மள மாதிரி புதுசு தானடி, அவனுக்கு என்னடி தெரிய போகுது? இருந்தாலும் அவனுக்கு தெரியலனாலும் வேற பசங்கிட்ட விசாரிச்சாரு சொல்லுவான் இல்லாட்டி. ஆமாட்டி, இவனை விட்டா நமக்கு வேற ஆளும் இல்ல. இந்த நாய்ட்டே பேசாம கேட்டு இரு ஊர்க்காரியன்னு பாக்கேன். வெளியில வந்த இடத்துல வாய் வச்சுன்னா அப்புறம் வாயிலே குத்திப்பிடும் பாத்து. சும்மா இருட்டி நெட்டவள்ளி. கிளாஸ்ல தான் எல்லா பையன்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்கேன்னா காலேஜ்ல வந்து இப்படி பண்ணாதட்டி. நம்மளா ஸ்கூல் கிடையாதுட்டி, காலேஜ் வந்துட்டு பெரிய பிள்ளைல ஆயிட்டோம்டி. கொஞ்சமாவது டீசெண்டா நடந்துக்கடி. உங்ககிட்ட டீசெண்டாவே நடந்துக்கிட்டேன்ப்பா. உன்ட்டு கேட்கணும் சொல்லுவியே சொல்ல மாட்டியா? நீ முதல்ல கேளு, நான் தெரிஞ்சா சொல்றேன். ப்ரோ என்னன்னு கேளுங்க, என்ன ஹெல்ப்னாலும் பண்ணிடலாம். உங்க ஊர் பொண்ணுங்கன்னு வேற சொல்றீங்க, நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம். கேளுங்க கேளுங்க. வேற ஒண்ணும் இல்ல சூர்யா, இந்த ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு தெரியல. நாங்க பாய்ஸ் ஹாஸ்டல்ல போய் தேடி அங்க அட்மிஷன் போட போனோம்னா 4 பசங்க ஒரே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டாங்க. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எங்க பின்பக்கமா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் எங்கன்னு தெரியல. ப்ரோ கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு தெரியுமா ப்ரோ? பொண்ணுங்க ஏற்கனவே அவமானப்பட்டு வந்துட்டாங்க போல. திரும்பவும் ஒவ்வொரு பில்டிங்கா போனா பசங்க கிண்டல் பண்ணுவாங்க, அதுவும் இல்லாம டயர்ட் ஆயிருவாங்க. ஓ தெரியும் ப்ரோ. இப்போ நம்ம வந்தோம்ல, இதுலயே வெளியில போனோம்னா ஒரு கேட் இருக்கு. அந்த கேட் உள்ளதான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் போர்டு ஒட்டி இருந்துச்சு. ஆமா ஆமா, எங்க சொந்தக்கார ஒரு அக்கா கூட அங்கதான் இருக்காங்க. நான் போன வருஷமே இந்த காலேஜுக்கு வந்திருக்கேன். ஷோரா தெரியும்ல, அந்த பில்டிங் தானே. கேர்ள்ஸ் நம்ம இப்போ என்ட்ரன்ஸ் ஆனோம்ல, அதுல லெஃப்ட் சைட்ல ஒரு கேட் அதாவது பிளாக் கலர் கேட் போட்ட ஹாஸ்டல் இருக்குல்ல, அதுதான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல். அது ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ள ஹாஸ்டல். ரொம்ப தேங்க்ஸ். நாங்க தெரியாம ரொம்ப தேடிட்டோம். வந்தவங்க யார்கிட்ட கேட்டாலும் தெரியல, எல்லாருமே புதுசா, அதனால யாருக்குமே தெரியல. ஒர்க் பண்றவங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தா சாப்பிட போயிட்டாங்க. எல்லாருமே 10 நிமிஷம் கழிச்சு தான் வருவேன்னு சொன்னாங்க, அதான். இல்லை சூர்யா, இப்படியே பயிலோட்டு பேசி நீங்க போய் ஊருக்கு வர புரியல. அம்மா தாயே, நீ ஊருக்கு போறேன்னு தெரிஞ்சதுன்னா ஊர் பக்கமே வரலமா, பேசாம இன்னைக்கே ஹாஸ்டல்ல தங்க போறேன். தங்கு ஹாஸ்டல்ல தூசி துப்பட்டெல்லாம் கிடக்குள்ள, எல்லாத்தையும் பெருகி வச்சிரு, நாங்க வர கரெக்டா இருக்கும். சும்மா இருட்டி நெட்டவள்ளி, மத்தவங்களும் பாக்குறாங்கல்ல, கொஞ்சம் டீசெண்டா பேசேன். ஆமா பெரிய டீசென்ட். கேர்ள்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. மதியத்துக்கு அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷனுக்கு வருவாங்க. ஒருவேளை இந்த ஹாஸ்டல்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா வெறும் 1 கிலோமீட்டர் நீங்க நடந்து போய் இன்னொரு ஹாஸ்டல் இருக்கு இந்த காலேஜுக்கு, அங்கதான் நீங்க சேர வேண்டியது இருக்கும். இதுனா உங்களுக்கு காலேஜ் பக்கம், சீக்கிரம் போய் அட்மிஷனை போடுங்க. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கும். சரி அப்புறம் நாங்க போய் அட்மிஷன் போடுறோம். சரி தேங்க்ஸ் உங்க 3 பேருக்குமே. பாய். இல்லை சூர்யா பாய் பாய். உனக்கு தான் அறிவில்ல, உன் பக்கத்துல இருக்கவங்க கேட்டு சொல்லியாவது அறிவு இருந்துச்சு, அது வரைக்கும் நல்லதாம்லே. அம்மா தாயே, பஸ்ல ஏறும்போது முன்னாடி டிரைவர் பக்கத்துல சீட்ல உட்காந்துறதம்மா. டிரைவர் எங்கேயாவது மரத்துல வேணும்னே முட்டி மண்டையை உடைச்சிட போறோம். சூர்யா இப்ப நீ வீட்டுக்கு வர போறியா இல்ல லேட் ஆகுமா? எனக்கும் அவ்வளவுதான் பிரியா, முடிஞ்சிருச்சு. ஹாஸ்டல்ல அட்மிஷன் போட்டோம்னா வேலை அவ்வளவுதான். ஈவினிங்கா வீட்டுக்கு கிளம்பிட வேண்டிய. ஒருவேளை நாம எல்லாம் ஒரே பஸ்ல தான் போவோம்னு நினைக்கிறேன். என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல பூமாரி, ஏதாவது லேட் ஆயிடுச்சுன்னா கால் பண்ணுனா, நான் வேணா வெயிட் பண்றேன். ஆமா, இப்ப பெரிய மதுரை வீரன் எங்களை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறோம். போடா, நாங்க வந்தோம்னா இந்த எங்க பக்கத்துல யாராலையும் நெருங்க முடியாது. ஆமா, இவ பெரிய சிங்க பெண்ணு. சிங்கப்பெண் மட்டும் இல்லட்டா, சிங்கப்பெண்ணு, சிறுத்தை பெண்ணு, புலி பெண்ணு, எல்லா பெண்ணும் நான் தான். கூட கூட வாய் பேசாம வாடி போகலாம். பூமாரி பிரியா, தயவு செய்து இவ்வளவு கூட்டிட்டு போங்கம்மா, இவ தொல்லை தாங்க முடியல. வாடி நெட்டவள்ளி, வர்ற இடத்துல வம்பு வளர்த்துக்கிட்டே இருந்தா எப்படிடி? சூர்யா ஒண்ணு பண்ணு, வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கால் அடியில என் நம்பர் வாண்ட இருக்குல்ல, கால் பண்ணு, நான் உன்னை பத்திரமா கூட்டிட்டு போறேன். எப்படி இவ்வள பக்கத்துல ஃப்ரெண்டு நிக்கான்னு பாக்கேன், இல்ல நடக்கதே வேற பத்துக்கா, ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு. என்ன மச்சா நீ அந்த பொண்ணை போய் திட்டிட்டு இருக்க? வா, ஹாஸ்டல்ல வார்டன் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அட்மிஷன் போட்டு. இவனுக்கு மட்டும் இந்த காலேஜ்ல சீட்டு கொடுத்தது எவன், அவனை சொல்லணும். உனக்கு எவன் சீட்டு கொடுத்தானோ அதேதான் எனக்கும் சீட்டு கொடுத்தவன். வாடி, சீட்டுன்னு சொல்லி கடைசி நமக்கு ஹாஸ்டல்ல சீட் இல்லாம அலைய விட்டுறாத வாடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கல்லூரி சேனல் தொடர்ந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.